ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 3ஆம் நாள் காலை 7 மணி. என்ன காலையில் 7 மணிக்கு எங்கே கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? இந்த 3 பேரும் வந்து 3 நாளும் தூங்குறது மட்டுமே எங்கள் டியூட்டின்னு தூங்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு டென்ஷனாகி ஒரு நார்மல் மைண்ட் ஸ்டேட்டுக்கு நான் வந்துட்டேன். அதாவது யார் வேணால் எங்கே வேணால் தூங்குங்கடா, என்னோட சந்தோஷம் என்னோட, ஸோ நான் என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு இன்றைக்கி செக் அவுட் பண்ணோம். ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு காலையில் 7 to 10 மணி வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயாக போடுவாங்க. ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை போய் நல்லா ஜாலியாக அமைதியாக தனியாக சாப்பிட்டு வரலான்ட்டு கிளம்பியாச்சு. ஸோ கடகடன்னு நம்ம போகிறோம், நம்ம சாப்பிட போகிறோம். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ மணி 7:15 தான் ஆகுது. 7:30 மணிக்கு தான் சாப்பாடே ஆரம்பிப்பாங்க. ஆனால் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டேன். ஸோ ஜாலியாக அப்படியே மெதுவாக வாக் பண்ணிட்டு போயிட்டு நம்ம ரெஸ்டாரண்ட் போவோம். இந்த கிளாக் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் பார்த்த மாதிரியே இருக்குல்ல, அதே தான் எனக்கும் தோணுச்சு. பட் இந்த பேலஸ்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூவி டைலாக் தான் அப்படியே மைண்டில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதான் நம்ம ரெஸ்டாரண்ட். இதுதான் ரெஸ்டாரண்ட்டோட என்ட்ரன்ஸ். ஸோ செம்ம மாசான கிளாஸான ஒரு டைனிங் ஏரியா தான், ரொம்ப கிராண்டியராக இருந்தது. லைட்டு செட்டிங்ஸு, பெயிண்ட்டு, அங்கே வச்சுருக்க பெயிண்டிங்ஸ்லேருந்து டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் காஃபியோடன்ட்டு. நேற்று கேப்புச்சினோ நல்லா இருந்தது. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு போனேன். இன்றைக்கி ஒரு புத்திசாலித்தனம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ கேப்புச்சினோ பிடிச்சிட்டு இல்லை சக்கரை போடாமல், சக்கரை போட்டு இல்லை கேப்புச்சினோ பிடிச்சோம்னா அதுக்காக போட்டேன். கேப்புச்சினோ புதுச்சினோ ஆகிடுச்சு. அந்த மாதிரி கிளம்பி வந்ததால் அந்த டேஸ்ட் வரும். பட் அது வரவே இல்லை. ரொம்ப சட்டிலாக நார்மல் காஃபி மாதிரி இருந்தது. இதுதான் தலையெழுத்து இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு போய் தனியாக உட்காந்து காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு என்ட்ரியே நான் தான். இந்த லவ் பேர்ட்ஸ் நேற்று இருந்திருக்கு போல இருக்குது. இவங்க கை கழுவிட்டு வரேன்னு பார்த்துட்டு காலம் போயிட்டாங்க. நேற்று எங்கேன்னு பார்த்தா இங்கே தான் போயிருப்பாங்க போல இருக்குது. இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் தான் ஓப்பனர். பிரேக்ஃபாஸ்ட்டு நான் தான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஏன்னா ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் இல்லையா, இனிமேல் தான் ஒவ்வொருத்தராக கிளம்பிடுவாங்க. பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருந்தது. அங்கே இருக்கிறவங்களாம் நினச்சிருப்பாங்க, இன்னும் சாப்பாடே நம்ம வைக்கலையே, இந்த பொண்ணு எதுக்கு கிளம்பி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. கொஞ்சம் அவமானமாக தான் இருந்தது. பட் இன்றைக்கி நான் தனியாக சாப்பிட போகிறேன். இதுதான் என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நான் தனியாக உட்காந்து ஒரு இடத்துல சாப்பிட போகிறது. அம்மா அப்பாவோட, ஃப்ரெண்ட்ஸோட இல்லை ஃபேமிலியோட யாரோட தான் உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ தனியாக போகிறது இப்போ தான். ஃப்ரெஷ் ஜூஸ் வச்சுருக்காங்க, காஃபி, டீ இருக்கும். அண்ட் தென் இட்லி, சட்னி, இன்றைக்கி கேர்ட் வச்சுருக்காங்க. ஸோ ஆலு பரோட்டா இருக்குது போல இருக்குது. அண்ட் தென் சாம்பார், இது வடை, கேசரி. நேற்று பொங்கல் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நான் நேரமாக சாப்பிட போகிறேன். உப்புமா செஞ்சு வச்சுருக்காங்க. ஆல் பரோட்டா ஆஸ் யூஷுவல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருக்குது. ப்ரெட்டு, டோஸ்ட்லாம் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் சீக்கிரமாக வந்த காரணமே டோனட் சாப்பிட்லாம் தான். நேற்று டோனட் வச்சுருந்தாங்க. பட் டெய்லி மெனு மாற்றுவாங்க போல இருக்குது. இன்றைக்கி பன்னு வச்சுருந்தாங்க. நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துச்சு. ஸோ இட்லி, வடை, சட்னி, சாம்பார், உப்புமா, கொஞ்சோண்டு கேசரி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இப்போ இட்லியை. நெக்ஸ்ட்டு ஆலு பரோட்டாவையும் அந்த பண்ணையும் டேஸ்ட் பண்ணியாச்சு. வாட்டர்மெலன் ஜூஸ் வச்சுருந்தாங்க, அதுவும் ஓகே, நல்லா இருந்தது. மொத்தத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டு யம்மியாக இருந்தது. சாம்பிராணி வாசம் வருதேன்னு உள்ளே உட்காந்துருக்கும் போது யோசிச்சுட்டு இருந்தேன். வெளியே பார்த்தா கரெக்டாக நான் போகும்போது எனக்கு சாம்பிராணி வச்சுட்டு ஒரு கிராஸ் ஆகி போயிட்டு இருந்தது. செமைங்க, நான்லாம் வீட்லேயே சாம்பிராணி போட மாட்டேன். இவ்வளோ பெரிய பேலஸுக்கு சாம்பிராணி போட்டுட்ருக்காங்க. செம சூப்பர். ஒரு வழியாக நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி முடிவடைஞ்சது. இன்னையோட இந்த பேலஸில் எனக்கு கொடுக்குற ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட்டு முடிவடைஞ்சது. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, யாராவது ஒருத்தர் சாப்பாடு போட்டு கொடுக்குறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கே, அது ஒரு அலாதியான ஒரு இன்பம். ஆக்சுவலாக நம்ம சாப்பிட்ட பிளேட்டும் கழுவ தேவையில்லை, சாப்பாடு நம்ம போட தேவையில்லை, என்ன செய்யணும்னு யோசிக்க தேவையில்லை. சூப்பரில். ஸோ நான் ரூமுக்கு வந்துட்டேன். இன்னும் அந்த 3 ஜீவனம் தூங்கிட்டு தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறோம், வெளியே போகிறோமா இல்லையான்றதை அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.